வணக்கம். யாரை எங்கு வைப்பது? இந்த உலகத்தில் நம்மால் யாரையும் திருத்த முடியாது என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் அனைவரோடும் சேர்ந்துதான் வாழ வேண்டும். குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை என்பது பழமொழி. அனைவரையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவரவர்களை அவரவருடைய நிலைக்கு ஏற்ற இடத்தில் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். விலங்குகள் எப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணாதிசயத்தோடு இருக்கின்றதோ அதே போல்தான் மனிதர்களும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய குணாதிசயத்தில் இருக்கிறார்கள். குதிரையாக, பாம்பாக, நாயாக, பன்றியாக, கழுதையாக, பசுவாக, இப்படி ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொரு குணாதிசயத்தோடு இருக்கின்றது. அதுபோல்தான் மனிதர்களும். எனவே அனைவரையும் ஒன்றாக கருதுகிறேன் என்கின்ற நினைப்பில் அனைவருக்கும் ஒரே மாதிரியான அணுகுமுறையை நாம் கையாண்டால் தோற்றுவிடுவோம். வெற்றி என்பது, முழுமை என்பது, நிறைவு என்பது அவரவர்களுக்கு தகுந்தால் போன்ற ஒரு இடத்தை, பங்களிப்பை நம்முடைய மனதில், நம்முடைய வாழ்வில் நாம் அளித்தால் மட்டுமே அது நிகழும். எனவே அனைவரையும் ஏற்றுக்கொள்வோம், அரவணைப்போம். ஆனால் அவரவர்களை அவரவர்களுக்குரிய ஸ்தானத்தில் வைத்து நாம் அவர்களை அணுக வேண்டும். அவர்களுடைய மனநிலை என்ன நிலையில் இருக்கிறதோ அதுக்கேற்றாற்போல் நாம் அவர்களை அணுக வேண்டும். அதுதான் அந்த ஸ்தானம் என்ற அந்த சொல்லில் நான் குறிப்பிடுகின்றேன். எனவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையில் இருப்பதால் நாம் அனைவரையும் ஒரே மனநிலையில் அணுகுவது சரியான ஒரு கணக்கீடாக இருக்காது. எனவே ஒவ்வொருவரும் உணர்வு நிலையில், மனநிலையில், வாழ்க்கை முறையில் வெவ்வேறாக இருக்கின்றார்கள். எனவே அவரவர்களை அவரவர்களுடைய நிலையில் சென்று அணுகுவதுதான், அவரவர்கள் நிலையில் வைத்து அணுகுவதுதான் நாம் சரியான கணக்கீடை செய்கிறோம் என்பதற்கான பொருள். எனவே மனிதர்களை சரியாக கணக்கீடு செய்து அவரவர்களுக்குரியதை அவரவர்கள் பெற்றுக்கொண்டு ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி.